Hi friends, welcome to IT Port. இன்னைக்கு இந்த செஷனில் நம்ம SQL சர்வர்லேருந்து இண்டெக்ஸஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, an index can be created in a table to find data more quickly and efficiently. இது வந்து நம்ம டேபிளுக்காக கிரியேட் பண்ணுவோம். ஒரு டேபிளில் இண்டெக்ஸஸ்ன்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டோம்னா அதை யூஸ் பண்ணி நம்ம டேட்டா வந்து ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ரிட்ரீவ் பண்ண முடியும். இண்டெக்ஸுக்கு மெமரி உண்டு, ஆனால் அதை நம்மளால் டேபிள் மாதிரி நம்ம ஃபெட்ச் ஸ்டேட்மெண்ட் போட்டு செலக்ட் குறி போட்டு நம்ம பார்க்க முடியாது. இண்டெக்ஸ் நம்ம ஜென்ரலாக ஒரு புக்கு வாங்கும்போது ஒரு 500 பேஜஸ் இருக்குது, அதோட லாஸ்ட் பேஜில் நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கீவேர்டுகளுக்கு இப்போ SQL சர்வர்லேயே பார்த்துட்டோம்னா வேர்கேர் அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும்னா அதோட சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஐடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரெலவெண்ட் பேஜஸில் எல்லாமே அது இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஈஸியாக அதை பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இண்டெக்ஸஸ். ஈஸியாக அதை தவிர்த்து நம்ம அதில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஃப்ரண்ட் பேஜ்லேயும் அந்த இண்டெக்ஸஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு டாபிக் வந்து எத்தனாவது பேஜஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி ஃபோன் டைரி பார்த்தோம்னா ஏ அப்படிங்கிற ஒரு பேஜ் ஒன்று இருக்கும். அந்த பேஜில் ஏல இருக்கக்கூடிய ஆல்பபெட்டில் ஏ ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி ஈஸியாக சர்ச் பண்ண முடியும். ஒரு ஃபோன் டைரியிலே வச்சுட்டோம்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேமோட ஃபோன் நம்பர் பார்க்கணும் அப்படின்னா டைரெக்டாக நம்ம அந்த பேஜுக்கு ஒவ்வொரு பேஜாக தேடாமல் ஃபோன் டைரியில் ABCDன்னு கேட்டகரைஸ் பண்ணி இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கக்கூடிய ஒரு காலத்துக்கோ இல்லை 4-5 காலத்துக்கோ நம்ம இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னா SQL சர்வர் என்ஜின் டேட்டா ஃபெட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அதை பேஸ் பண்ணி ஈஸியாக சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். இண்டெக்ஸஸில் 2 டைப் ஆஃப் இண்டெக்ஸஸ் இருக்குது. ஒன்று வந்து கிளஸ்டர்ட், இன்னொன்று நான் கிளஸ்டர்ட். கிளஸ்டர்ட் அண்ட் நான் கிளஸ்டர்ட் இந்த இண்டெக்ஸஸ் ரெண்டுமே அதோட அந்த டேபிளோட லாஸ்ட் பேஜில் லீஃப் நோட்ஸ்ன்னு சொல்லி ஒரு டேட்டா இருக்குது. லீஃப் நோட்ஸில் தான் அந்த இண்டெக்ஸுக்கு உண்டான ரெலவெண்ட் டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். கிளஸ்டர்டுங்கிறது என்னன்னு கேட்டோம்னா, கிளஸ்டர்டில் அந்த லீஃப் நோட்ஸில் அந்த டேட்டா பேஜை செக்ரிகேட் பண்ணி இருக்கும். எந்த ஆர்டரில் நம்ம சொல்கிறோமோ, அசெண்டிங்னா அசெண்டிங், இல்லை டிசெண்டிங்னா டிசெண்டிங், ஏலேருந்து Z வரைக்கும் எந்த ஆர்டரில் அசெண்டிங் பண்ண சொல்கிறோமோ அந்த பேசிஸில் நமக்கு டேட்டா பேஜஸாகவே இருக்கும். எப்படி ஏன்னா ஏல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே அந்த ஒரு டேட்டா பேஜாக இருக்கும். பிக்கு உண்டான டேட்டா பேஜ், சிக்கு உண்டான டேட்டா பேஜ், அந்த மாதிரி ஒரு டேட்டா பேஜாக இருக்கும். நம்ம என்ன ஒரு ஏல ஸ்டார்டிங் கேரக்டர் ஏல இருக்கிறத மட்டும் பார்க்கணும், அந்த லீஃப் நோட்ஸில் மட்டும் அதை செக் பண்ணி அந்த டேட்டா பேஜை இமீடியட்டாக கொடுத்துரும். இதுதான் கிளஸ்டர். ஸோ டேட்டாவே அந்த லீஃப் நோட்ஸில் இருக்கும் அந்த டேட்டா பேஜில். நான் கிளஸ்டர்டுங்கிறது இப்போ ஏன்னு சொன்னோன்னுமே ஏ வந்து என்னென்ன பேஜிலலாம் இருக்குது, ஆக்சுவல் டேட்டா பேஜில் எந்தெந்த பேஜிலலாம் ஏ ரெக்கார்ட்ஸ் இருக்குங்கிறதுக்குண்டான ரோ ஐடி தான் அந்த லீஃப் நோட்ஸில் இருக்கும். ஸோ ஏன்னு கொடுத்தோன்னுமே 96, 52, 102 அந்த மாதிரி சீரியஸ் இருக்கும். ஸோ அது ரெலவெண்ட்டாக அந்த டேட்டா பேஜை செக் பண்ணி அந்த பேஜில் வந்து நமக்கு ரெக்கார்ட்ஸ் வரும். இதுதான் 2 டைப், கிளஸ்டர்டு ஒன்று, நான் கிளஸ்டர்டு ஒன்று. கிளஸ்டர்டுங்கிறது டேட்டா பேஜே இருக்கும், கம்ப்ளீட் டேட்டாஸும் அந்த டேட்டா பேஜில் இருக்கும். நான் கிளஸ்டர்டுங்கிறது அதோட ரோ ஐடி மட்டும் இருக்கும். இதுதான் கிளஸ்டர்டுக்கும் நான் கிளஸ்டர்டுக்கும் உண்டான ஸ்டோரிங் மெத்தட். அதே மாதிரி ஒரு டேபிளுக்கு ஒரே ஒரு கிளஸ்டர்டு இண்டெக்ஸ் தான் வைக்க முடியும். நான் கிளஸ்டர்ட் 249 நான் கிளஸ்டர்டு இண்டெக்ஸஸ் வைக்கலாம். அது அந்த SQL சர்வர் வெர்ஷன் பொறுத்தது. ஜென்ரலாகவே வந்து கிளஸ்டர்டு இண்டெக்ஸ் இல்லாத ஒரு டேபிளை ஹீப்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இது ஒரு டேட் லாக் அப்படின்ற ஒரு டேபிள். இதில் வந்து 15 லட்சம் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம இண்டெக்ஸஸ்க்குண்டான பெர்ஃபார்மன்ஸ் நம்ம வச்சு செக் பண்ண முடியும். இதில் வேர் ஏ டேட், அதாவது இதில் நம்பரு ஏ டேட், பி டேட், சி டேட், டி டேட் அப்படிங்கிற 4 டேட் இருக்குது. வித் ஒரு நம்பர் காலம் ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம இந்த டெஸ்டிங் டேபிளுக்காக ஒன்று ஜென்ரேட் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தோன்னா 14. இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸிக்யூஷன் பிளான் வந்து இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பெர்ஃபார்மன்ஸு செக் பண்ண முடியும். ஸோ இந்த 7 ரெக்கார்ட்ஸ் நமக்கு ரிட்டன் கிடைச்சிருது. இதில் எக்ஸிக்யூஷன் பிளானில் பார்த்தோன்னா இந்த டேபிள் வந்து டேபிள் ஸ்கேன், இங்கே வந்து டேபிள் ஸ்கேன் வரும்.
ஸோ மோஸ்ட்லி வந்து நமக்கு அதுவே சஜஸ்ட் பண்ணிடுது கிரியேட் நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ்னு சொல்லி மிஸ்ஸிங் இண்டெக்ஸ்னு சொல்லி காட்டிடுது. ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தா இந்த சப்ட்ரீ காஸ்ட்டுங்கிறது முக்கியம். அதுதான் எல்லா சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸும் இந்த கொரியில் என்ன ஆப்ரேஷன் நடக்குது அதுக்குண்டான காஸ்ட், எஸ்டிமேட்டட் குமுலேட்டிவ் காஸ்ட் ஆஃப் திஸ் ஆப்ரேஷன் அண்ட் சைல்டு ஆப்ரேஷன். ஸோ இங்கே வந்து இந்த காஸ்ட் வருது வித்தவுட் இண்டெக்ஸ். ஸோ இவ்வளவு காஸ்ட் வந்து SQL சர்வருக்கு ஆகுது இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. இது வந்து வித்தவுட் இண்டெக்ஸ். இங்கே நம்ம கிரியேட் இண்டெக்ஸ், இது வந்து சின்டாக்ஸ் இண்டெக்ஸ் ஆன் டேட் லாக் ஆன் ஏ டேட் அப்படிங்கிற காலத்துக்கு கிரியேட் பண்ணுறோம். ஆன் டேட் லாக் டேபிளில் எந்த காலத்துக்கு, இதுதான் சின்டாக்ஸ். ஏ கிளஸ்டர் நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கலாம், யூனிக் இண்டெக்ஸும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இதை கிரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த SP_helpல போட்டு டேட் லாக் அப்படிங்கிறத பார்த்தோன்னா நமக்கு இங்கே இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இண்டெக்ஸ்னா நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த கொரியை ஃபெச் பண்ணால் நமக்கு இந்த இதில் இருக்கக்கூடிய சப்ட்ரீ காஸ்ட் என்ன வருதுன்னா இங்கே இண்டெக்ஸ் சீக்குன்னு வித்தவுட் இண்டெக்ஸ் போடும்போது டேபிள் ஸ்கேன், அது அந்த டேபிளே ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணும். இப்போ இண்டெக்ஸ் கிரியேட்கிறதுனால இண்டெக்ஸை சர்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அவ்வளோதான். இதில் நமக்கு சப்ட்ரீ காஸ்ட் பார்த்தா வித் இண்டெக்ஸ் இவ்வளோதான் நமக்கு வருது. இதுதான் ஆக்சுவல் காஸ்ட். ஸோ இந்த கொரிக்கு தேவையான சர்ச்சுக்கு பூராமே இந்த இவ்வளோ காஸ்ட் தான் ஆகுது. இதுதான் வந்து SQL சர்வரில் இண்டெக்ஸ்க்கு உண்டான பெர்ஃபார்மன்ஸுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து நான் கிளஸ்டர்டு. இங்கே நம்ம பிரைமரி கீயை கிரியேட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக கிளஸ்டர்டு அது கிரியேட் ஆகிடும். பிரைமரி கீங்கிறது கிளஸ்டர் தான், ஒரு டேபிளுக்கு ஒரு பிரைமரி கீ வைக்க முடியும். பிரைமரி கீ கிரியேட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது கிளஸ்டர்டாக எடுத்துக்கிறோம். இல்லை நம்மளுமே இதுக்கு கிளஸ்டர்டாக கிரியேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். கிரியேட் கிளஸ்டர் இண்டெக்ஸ் நம்பர் காலத்துக்கு ஆன் டேட் லாக் காலம் ஆஃப் நம்பர், இது கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறோம். கிளஸ்டர்ட் இண்டெக்ஸும் நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸும் மோஸ்ட்லி ஸ்டோர் பண்ணுற விதத்தில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா கிளஸ்டர்ட் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். ஏன்னா அந்த டேட்டா பேஜ் போய் ஆக்சுவல் டேட்டா பேஜ்லேயும் ஸ்டோர் ஆகணும், அந்த லீஃப் நோட்ஸ்க்குண்டான டேட்டா பேஜ்லேயும் போய் ஸ்டோர் ஆகும். நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் ஜஸ்ட் நம்பர் மட்டும் தான் அதை ஸ்டோர் பண்ணும், ரோ ஐடி. ஸோ அதனால நான் கிளஸ்டர்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்டோர் ஆகும். ஃபெச் பண்ணுறது கிளஸ்டர்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் கிளஸ்டர்டை விட கிளஸ்டர்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த இதுக்கே இதே கொரியில் பர்டிகுலராக ஒரு நம்பர் கொடுத்து நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா ஸோ அது நமக்கு இமீடியட்டான 15 லட்சம் ரெக்கார்ட்ஸ்லையும் இமீடியட்டாக டேட்டா சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். இது வந்து கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் சீக். ஸோ இதோட காஸ்ட் பார்த்தா அதாவது எஸ்டிமேட்டட் சப்ட்ரீ காஸ்ட் ஸோ இதுதான் இண்டெக்ஸஸ்க்குண்டான பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம இண்டெக்ஸஸ் யூஸ் பண்ணி நம்மளோட கொரிஸில் டேட்டாஸை ஈஸியாக ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம், ஃபாஸ்ட்டாக எஃபிஷியண்ட்டாக. இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த செஷன்ஸில் வேறு டாபிக்ஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.